வணக்கம் நண்பர்களே. சுகாதார ஆய்வாளர் கிரேட் 2க்கான தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க. நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். டிசம்பர் 7ஆம் தேதி வந்து தேர்வா இருக்கு. சரிங்களா? டிசம்பர் 7. ஸோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 18 நாள் தான் இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 7. ஸோ இந்த மாசத்துல ஒரு 10-11 நாள் இருக்கு. அப்போ மொத்தமும் ஒரு 18 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த 18 நாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க எத்தனை பேருங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுல எழும். ஸோ டோட்டலா வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பர் வச்சு பார்க்கும்போது 18,000 அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 17,000 இல்ல 18,000 கூட தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 18,000 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 1429 பேர். அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா ஒருத்தர் இந்த 2 பேர். அப்ப அப்படிங்கிறது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பேர் வந்து காம்படிஷனா வராங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வரும் அப்படின்னு தெரிஞ்சு முன்னக்கூடி எல்லாரும் படிச்ச முடியாது. எல்லாருமே இந்த நோட்டிபிகேஷன் பார்த்து தான் என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு வரீங்க. அப்ப இந்த ஒரு 18 நாள்லயோ 15 நாள்லயோ யாரு வந்து ரொம்ப சிறப்பா படிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த 18 நாள் தான் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த 18 தான் அப்ளை பண்ண அனைத்து கேண்டிடேட்ஸ்க்குமே இந்த 18 நாள் தான். ஓகேவா? ஸோ தனக்கு மட்டும் தான் இந்த 18 நாள் டைம் இருக்கு, எப்படி படிக்க போறோம்னு பயன்பட வேண்டாம். எல்லாருமே ஒரே அளவுல இந்த நாட்களை யார் அதிகமா படிப்பாங்களோ அவங்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தமிழ்லயுமே ரெடி பண்ணியிருக்கோம். அது 5000க்கு மேற்பட்ட எம்சிக்யூட இப்ப ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. அதே போல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கையில வந்துடும். நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆர்டர் போட்ட அனைத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஆப் ப்ரொவைட் பண்ண போறேன். அதுலயுமே சில டெஸ்ட் எல்லாமே வைக்கிறதா நான் பிளான்ல இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி இருந்து பயன்பெறலாம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்வு தேதி வந்து டிசம்பர் 7 எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்றேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 50 கொஸ்டின். நீங்க 50க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20 எடுத்தா போதுமானதா. ஸோ இந்த மார்க் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க வேலைவாய்ப்பு கட் ஆஃபா. நீங்க வந்து சப்ஜெக்ட் பேப்பர்ல 100 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க பொறுத்துதான் உங்களுக்கு வேலைவாய்ப்பே. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலையில இருக்கும். சரிங்களா? டிசம்பர் 7 இப்ப காலையில 9 to 10 வந்து இந்த எக்ஸாம். ஓகேவா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 hour டைம்ங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 1 hour. இதுக்கு வந்து 2 மணி நேரம் 2 hour. இது எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம்லாம் பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க மவுஸ் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆன்சரை மட்டும் சேவ் லிஸ்ட் கொடுத்தா போதுமான தான். அதற்கான டெமோ வீடியோவும் அடுத்த வர காணொலியில நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கானா நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஸோ நீங்க எல்லாருமே தாராளமா வந்து 150 கொஸ்டின்மே நீங்க வந்து தெரியாட்டி கூட அட்டன் பண்ணலாம். அதனால நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து காலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நீங்க ஏற்கனவே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டெய்லி படிக்கிற மாதிரி பாருங்க. இல்லை எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் லீவ் போட முடியினாலும் ஒரு 10 நாள் லீவ் போட்டு கூட படிச்சு வேலையை வாங்குறதுக்கான முயற்சியில இறங்குங்க. ஸோ நம்ம சொன்னது மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ நம்ம வந்து இந்த வந்து பிப்ரவரிக்குலேயே அவங்க போஸ்டிங் போடுற பிளான்ல தான் இருப்பாங்க. ஏன்னா பிப்ரவரிக்கு மேல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தான் ரூல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அரசு புதுசா வந்து ரிசல்ட்டோ புதிய நோட்டிபிகேஷனை பண்ண முடியாது. அப்போ வந்து இவங்க டிசம்பர் 7 வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா டிசம்பர் 2க்குள்ள வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஜனவரியிலே போஸ்டிங் போடலாம். ஓகேவா? அவ்வளவு சீக்கிரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. முதல் தடையா வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கான தனியா வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து கிடையாது. ஓகேவா? அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் சிரத்தி எடுத்து கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய கைடன்ஸும் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட வரும். ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நானும் கிளாஸஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. ஸோ அதனால ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்றாங்க. புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல ஸ்டடி மெட்டீரியல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வச்சிருக்கோம். உங்களுக்கு புக்கை வந்து குரியர் அனுப்பிச்சிருக்கோம். நம்ம ப்ரொஃபஷனல் குரியர்ல அனுப்புறதுனால மேக்சிமம் 2 நாட்களே உங்க கையில கிடைச்சிடும்.
ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இருந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.